வெல்கம் டு லதாஸ் குக் புக். இன்னைக்கு தை வெள்ளிக்கிழமை, ரொம்ப ரொம்ப உன்னதமான ஒரு நாள். மகாலட்சுமிக்கு ரொம்ப பிரியமான ஒரு நாள். நம்ம எல்லாருமே அம்பாளுக்கு தானே நம்ம பூஜை பண்ணுறோம் இன்னைக்கு. இன்னைக்கு என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா, உப்பு தீபம் ஏற்றினா ரொம்ப ரொம்ப விசேஷம். அந்த உப்பு தீபம் எப்படி ஏற்றுறது அப்படிங்கிறத நான் இப்போ காமிச்சிருக்கேன். அதை நீங்களும் பாருங்க. அது நிறைய பேர் வேண்டிட்டு ஒரு 11 வாரம் ஏற்றுவா. நியாயமான கோரிக்கைகளை வச்சு நீ ஏற்றுங்க. கண்டிப்பாக அம்பாள் அதை நடத்தி கொடுப்பா. அம்பாளோட அருள் நம்மளுக்கு கிடைக்கும். அது இந்த பூஜை பண்ணினதுக்கு அப்புறமா நீங்கள் இந்த விளக்கேற்றினதுக்கு அப்புறமா உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்கள் சொல்லலாம். அதுக்கப்புறம் கல்கண்டு திராட்சை அதை நைவேத்தியம் பண்ணுவோம், இல்லை பாயசம் வைக்கிறதா இருந்தால் வைக்கலாம். அதனால் இந்த உப்பு தீபம் ஏற்றினா குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சகல ஐஸ்வர்யங்களும் கிட்டும். சரியா? வாங்க இப்போ உப்பு தீபம் எப்படி ஏற்றுறதுன்னு பார்க்கலாம். மஞ்சள் குங்குமம் எடுத்து வச்சுட்டாச்சா. அதுக்கப்புறமா கல் உப்பு. இது கல் உப்பு போட்டு தான் இந்த விளக்கு ஏற்றணும். அப்புறம் இந்த அகல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு தாம்பாளம், சின்னதாக ஒரு தட்டு. முதல்ல இந்த அகல்லாம் நல்லா மஞ்சளை நல்லா பூசி விட்டுறணும். உள்புறம் வெளிப்புறம் எல்லா இடத்துலையுமே நல்லா மஞ்சளை நல்லா தடவி விட்டுருக்கோம். இந்த மற்ற 2 அகல் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் இல்லாமல் தடவி. இந்த அகல் ஓரத்தில் இல்லாமல் ஒத்தப்படையில் இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் இட்டுருக்கோம். 5, 7, 9 உங்கள் இதில் எவ்வளோ வருதோ இந்த மாதிரி ஏற்றிட்டுருக்கோம். நம்ம அதுக்கும் கொஞ்சம் சந்தன குங்குமம் ஓரத்துலலாம் இட்டுட்டு நடுவுலேயே இட்டுருக்கோம். இந்த அகலை கீழே வச்சுருக்கோம். அகல் மண் பாத்திரம், அதில் கல் உப்பால் நல்லா நிரப்பிடுங்க. அது தட்டை சுற்றி விட கொஞ்சமாக நீங்கள் பூவால் உங்கள்கிட்ட என்ன பூ இருக்கோ அதை வச்சு கொஞ்சமாக இப்படி டெக்கரேட் பண்ணிடணும். இது முதல்ல ஒரு அகல் வைக்கணும். அதில் அட்சதை போட்டுக்கணும். 2 அட்சதை, ரொம்ப நிறைய ரொப்பி இல்லை வேண்டாம், 2 அட்சதை போட்டுக்கணும். அது ரொம்ப விசேஷம். அதுக்கு மேலே இன்னொரு அகல் வைக்கணும். இதில் நல்லெண்ணெய் ஊற்றலாம், இல்லை நெய் ஊற்றிக்கலாம். நெய்யை உருக்கி அதை ஊற்றிக்கலாம். நெய்யை முதல்ல விட்டுக்கோங்க. முதல்ல திரி போடக்கூடாது. நெய்யோ எண்ணெயோ விட்டப்புறம் தான் திரி போடணும். 2 திரியாக போட்டுக்கோங்க. நல்ல பிரார்த்தனைகளோடு இந்த விளக்கு ஏற்றுங்கோ. இது சில பேர் 11 வாரங்கள் கூட ஏற்றுவா. நியாயமான ஒரு வேண்டுகோள் வச்சுக்கோங்க. அது ஒன்றுத்தையே வச்சுட்டு நீங்கள் வேண்டிட்டு இந்த சுவாமிக்கு அம்பாளுக்கு ஏற்றுங்க. இதை தொடர்ந்து 11 வாரங்கள் ஏற்றலாம். ஒரு வெள்ளிக்கிழமைக்கும் ஏற்றலாம். வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை உங்கள் இஷ்டம்தாங்க. டெய்லி ஏற்றுறவாளும் இருக்காங்க. இது என்ன பண்ணணும், ஏற்றி முடிச்சப்பறம் அதை சொல்லிடுறேன். இந்த உப்பை மறுநாளைக்கு நீங்கள் இதில் கால்படாத இடத்த போய் கரைச்சி விட்டுறணும். நான் இங்கே பூஜையில் மாதிரியில் வச்சுருக்கேன். சாமியங்களையும் வைக்கலாம், இல்லை வாசரூம்லேயும் வைக்கலாம். உங்கள் இஷ்டம்தான், எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். ஆனாக்க மனசில் ஒரு நல்ல எண்ணங்களோடையும் நமக்கு நல்ல காலம் வரணுங்கிறதையும் நினச்சிட்டு ஏற்றுக்கோ. ஓகேயா?